இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சந்தானம் அண்ணாவோட டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 2 படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட ஜீனி படத்துக்கான ரிலீஸ்க்கான ஒரு குட்டி அப்டேட், விடாமுயற்சி படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட்ல இருக்கு. இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்துக்கலாம். பிரேமானந்த் அப்படின்னு சொல்லி இவரோட டைரக்ஷன்ல நம்ம சந்தானம் அண்ணா வந்து நடிக்கிற படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 2. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஜனவரி 21 காலையில 10 மணிக்கு இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம சந்தானம் அண்ணாவோட இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஜெயம் ரவி இருக்காருல்ல, அவரோட நடிப்புல உருவாக்குற படம் தான் ஜீனி. இந்த படத்தை அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி இவரு டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரகுமான் சார் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துக்கான ரிலீஸ் சம்பந்தமான ஒரு குட்டி அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்துட்டு மார்ச் மாசத்துல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல இப்ப வந்து கிடைச்சிருக்கு. மார்ச்ல எக்ஸாக்டா இந்த டேட்ல இந்த ஜீனி படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தல அஜித் சாரோட நடிப்புல உருவாக்குற விடாமுயற்சி படம் இருக்குல்ல, இந்த படத்துல இருந்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயிலரு, அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருந்து 2 பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவும் வந்து இருந்தது. இப்போ இந்த படத்துல இருந்து கூடிய சீக்கிரமே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயின்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.